ஹலோ ஆல், இட்ஸ் Thursday மார்னிங். நைட்டு கருப்பு சுண்டல் ஊற போட்டிருந்தேன். இதை குக்கரில் ஆட் பண்ணிவிட்டு தண்ணி உப்பு சேர்த்து ஒரு 3-4 விசில் விட்டு எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த கிரேவிக்கு ஒரு மசாலா அரைச்சிக்க போகிறோம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் தேங்காய் துருவல், பட்டை, கிராம்பு, சோம்பு, இஞ்சி பூண்டு கூட ஆட் பண்ணிக்கலாம். என்கிட்ட விழுது இருந்ததுனால இஞ்சி பூண்டு பேஸ்ட்டே ஆட் பண்ணிவிட்டேன். நான் மென்ஷன் பண்ணியிருக்கிற பொடி வகைகள் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி தலையும் சேர்த்து நல்லா ஒரு மைய விழுதாக அரைச்சிக்கணும். குக்கரில் செக்கிலாட்டின கடலெண்ணெய், சோம்பு, பிரிஞ்சல் ஆட் பண்ணிவிட்டு வெங்காயம் பொடிசா நறுக்கி சேர்த்துக்கிறேன். லைட்டாக பொன்னிறமானதுக்கு அப்புறமா கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிவிட்டு அரைச்சி வச்சிருக்கிற விழுதை ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி உப்பு சேர்த்து ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா வேக வச்சிருந்த சுண்டலும் ஆட் பண்ணிட்டு ஒரு விசில் விட்டா போதும். ரொம்ப டேஸ்டியா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கேப்பக்களி தாங்க ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். இந்த கிரேவிக்கு செம சூப்பரா இருக்கும். என் ஹஸ்பண்ட்க்கு பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்ததுக்கு அப்புறமா எனக்கு இன்னைக்கு டீடாக்ஸ் ட்ரிங்க்கு கேரட், புதினா, ஒரு துண்டு இஞ்சி போட்டு தான் ட்ரிங்க் ரெடி பண்ணியிருந்தேன். ஹஸ்பண்ட் கொஞ்சம் அர்லியாக கிளம்பணும்னு சொன்னதுனால ஆல்சோ கிச்சன் கிளீனிங் ஒர்க்குமே கொஞ்சம் இருந்தது. ஸோ ஒயிட் ரைஸ் குக்கரில் வச்சுட்டு லஞ்சுக்கு வத்தல் வறுத்துட்டு சிம்பிளாக லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணிட்டேன். கொஞ்சமாக லெமன் ஜூஸ் ஆட் பண்ணி டீடாக்ஸ் ட்ரிங்க் எடுத்துக்கிட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.